welcome to VenuMadhu's kitchen. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பேபிக்கு வந்து 6 months plus ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம சாலிட் ஃபுட்ஸ் வந்து வைக்க ஆரம்பிப்போம் இல்லையா. ஸோ அன்னப்பிராசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பண்ண உடனே வந்து நம்ம சாலிட் ஃபுட்ஸ் வந்து வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். ஸோ அப்போ வந்து நம்ம ரைஸ் சாலிட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி இட்லி அதெல்லாம் வைப்போம். அது கூட சேர்ந்து நீங்க இந்த மாதிரி குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு பவுடர், இது நியூட்ரிஷனல் பவுடரு. ஸோ இது வந்து எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது. நீங்க வந்து ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு 3 days மட்டும் பண்ணி பாருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் எது சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை உங்க குழந்தைக்கு அப்படின்னா மட்டும் நீங்க வந்து இந்த பவுடர் வந்து கண்டினியூ பண்ணுங்க. பண்றது பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து கடாயில கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பாதாமை வறுத்துடலாம். ஸோ நம்ம வந்து இதுல எல்லாமே வறுத்துட்டு தான் வந்து ஆட் பண்ண போறோம். இது வந்து ஒரு 2 minutes வறுபட்டா போதும். வந்து எல்லாமே வறுத்து சேர்க்கறது ரொம்ப நல்லது. இருந்தாலும் வந்து நீங்க ஃப்ரீசர்ல ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மாசக்கணக்கில் வந்து அது ப்ரிசர்வ் ஆயிருக்கும். ஸோ பாதாமை பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம கேஷ்யூஸ் வறுத்துடலாம். அடுத்து வந்து நம்ம கேஷ்யூஸ் வறுத்துக்கலாம். ஸோ சிம்லேயே வைங்க, ரொம்ப கரைஞ்சிரும். இல்லைன்னா சிம்லேயே வச்சு நம்ம வறுத்துக்கலாம். இது வந்து நம்மளுக்கு நம்ம பாதாம் வந்து சேர்க்கறதுனால நல்ல பிரெயின் பூஸ்டிங். ஏன்னா வந்து பிரெயினுக்கு ரொம்பவே நல்லது அயர்ன் கண்டென்ட் அதெல்லாம் இருக்கிறதுனால. ஸோ வந்து அதனால இது வந்து பாத்தீங்கன்னா கேஷ்யூ நட்ஸ் உங்களுக்கு வந்து வெயிட் கெய்னிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ சப்பியா வரணும் உங்க பேபி அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஃபேட் கண்டென்ட் கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஸோ இப்போ வந்து இது வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். முந்திரி டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அடுத்து வேர்க்கடலை சேர்த்துடலாம். அடுத்து இதுல வேர்க்கடலை சேர்த்துடலாம். ஸோ வேர்க்கடலை சொல்லவே தேவையில்லை, இதுல வந்து அவ்வளோ நியூட்ரிஷியஸ் இருக்கு. ஸோ இதுவும் வந்து நம்ம வரத்தை ஆட் பண்ணிடுவோம். இப்போ வந்து இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அடுத்து நம்ம உடச்ச கடலை சேர்த்துடலாம். எல்லாமே வந்து நீங்க சிம்லயே வச்சுட்டு தான் ஃப்ரை பண்ணுங்க, இல்லைன்னா வந்து கலஞ்சிரும் கீழே. நம்ம வந்து இதுல நட்ஸ் வந்து வால்நட்ஸ், டேட்ஸ் இதெல்லாம் கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ரைசின்ஸ் வந்து சேர்த்துட்டு இதுவும் ஒரு 2 செகண்ட் ஃப்ரை பண்ணா போதும். ஸோ இப்போ பாருங்க நம்ம எல்லாமே வந்து வறுத்தாச்சு. இப்போ வந்து இது கூட சேர்ந்து நம்ம இந்த கார்டமம் ஒரு 2 பார்ட்ஸ் எடுத்திருக்கேன் ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 4 இது வந்து குங்குமப்பூ எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்ச நேரத்துக்கு நம்ம ஒரு 5 minutes அப்படியே வந்து கம்ப்ளீட்டா கூல் பண்ண வைக்கணும். நல்லா வந்து சூடெல்லாம் வந்து ஆற வைக்கணும், கொஞ்சம் கூல் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பவுடர் அரைச்சிடலாம். ஸோ இது வந்து ஒரு 15 minutes வந்து கூல் ஆயிடுச்சு நல்லா. இப்போ வந்து மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வச்சிருந்தோம்ல ஏலக்காவும் கொஞ்சோண்டு குங்குமப்பூ ரெண்டுமே ஆட் பண்ணிட்டு பவுடரை அரைச்சிடலாம். இப்போ ஃபைனலாக வந்து நம்ம பவுடரை வந்து அரைச்சிட்டோம். ஸோ பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி ஃபைனாக வந்து பவுடரை அரைச்சிட்டோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தி, வெயிட் கெயினுக்கு, பிரெயின் பூஸ்டிங்க்கு, அதுக்கப்புறம் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது உங்கள் குழந்தைங்களுக்கு. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கஞ்சியாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் பண்ணலாம். வாட்டரில் பண்ணிவிட்டு நீங்கள் மில்க்ல கூட ஆட் பண்ணிட்டு நீங்கள் கொடுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட இது வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டாச்சு. ரொம்ப ரொம்ப ஹெல்தி. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஏர்டைட் இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி போட்டுல வச்சிட்டீங்கன்னா நீங்க தாராளமா டெய்லி வந்து ஒரு 2 to 3 tablespoon வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்க செஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெஷ்ஷா. ஸோ தட் வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப ஹெல்தி, ஸ்ட்ரென்த் அண்ட் பிரெயினுக்கும் வந்து ரொம்ப ஷார்ப்னஸ்க்கு ரொம்ப நல்லது. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.